அதிமுகவினர் ஒட்டிய போஸ்டரால் ஏற்பட்ட பரபரப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக குடிகார குள்ளநரியே அனாதையாக வந்து ஓலம் விடுகிற குள்ளநரியே என சொல்லி ஒரு போஸ்டர் என்பது ஒட்டப்பட்டிருக்கிறது. அந்த போஸ்டர் தான் தற்போது இணையதளங்களிலே மிக வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுக என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில் இருந்து கொண்டு வெற்றி பெற்றுவிட்டு அந்த இயக்கத்தின் மூலமாக பணமெல்லாம் சம்பாதித்து முடித்துவிட்டு இறுதி நேரத்திலே மற்றொரு கட்சியிலே இணைவது அதிமுகவிற்கு செய்யக்கூடிய துரோகமாக பார்க்கப்படுகிறது. அப்படியே நீங்கள் இணைந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள், அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதிமுகவின் மூலமாக நீங்கள் சம்பாதித்த அந்த சொத்துக்களை எல்லாம் கட்சியின் மீது எழுதி வைத்துவிட்டு நீங்கள் மற்றொரு இயக்கத்தில் இணைந்து கொள்ளுங்கள் என தொண்டர்கள் கூட கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அதிமுகவின் சார்பாக ஒரு போஸ்டர் என்பது அடித்து ஒட்டப்பட்டிருக்கிறது. அந்த போஸ்டரை பொறுத்த வரைக்கும் அதிமுக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று தினம் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலேயே முக்கிய நிர்வாகிகளுடன் தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்து ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தின் போது நிர்வாகிகள் சிலரால் சி.வி. சண்முகத்தை விமர்சித்து ஒட்டப்பட்ட போஸ்டர் தற்போது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தேர்தல் முடிந்த நாளிலிருந்து எடப்பாடி பழனிசாமி மீது கடும் அதிர்ச்சி கொண்ட நிலையில் பொதுக்குழுவை உடனடியாக கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். ஏற்கனவே அவரது தலைமையில் கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏக்கள் வரை பிரிந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்து பெரும் சர்ச்சை ஏற்படுத்திய நிலையிலே பின்னர் 5 பேர் பதவியை ராஜினாமா செய்ய மீதமுள்ளவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடன் மீண்டும் இணைஞ்சிருக்காங்க. இருப்பினும் அதிமுகவில் சில அதிருப்தி எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகம் பக்கம் நிற்பதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் விஜயபாஸ்கர் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இணைந்தது குறிப்பிடத்தக்கது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த ஒரு போஸ்டர் என்பது தமிழகத்தில் அந்த எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை செய்யக்கூடிய அந்த இடத்திலே ஒட்டப்பட்டிருக்கிறது. அந்த போஸ்டரில் அன்று கும்பலாக வந்து ஊழையிட்ட குடிகார குள்ளநரி இன்று அனாதையாக வந்து ஓலம் விடும் குடிகார குள்ளநரி. எத்தனை குடிகார குள்ளநரிகள் ஊழையிட்டாலும் சிங்கத்தமிழர் எடப்பாடியாரின் முன் குள்ளநரிகளின் ஊழை எடுபடாது. தொண்டர்கள் என்றென்றும் கழக பொதுச்செயலாளர் வழியில் வீறு கொண்டு எழுவோம், மீண்டும் வெற்றி பெறுவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த போஸ்டரிலே அன்று கும்பலாக வந்து ஊழையிட்ட குள்ளநரி குடிகார குள்ளநரி இன்று அனாதையாக வந்து ஓலம் விடும் குடிகார குள்ளநரி. எத்தனை குடிகார குள்ளநரிகள் ஊழையிட்டாலும் சிங்கத்தமிழர் எடப்பாடி பழனிசாமியாரின் முன்னாள் குள்ளநரியுடைய ஊழை என்பது எடுபடாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த போஸ்டரிலே தற்போது ஒட்டப்பட்டிருக்கிறது. அதுவும் சி.வி. சண்முகத்தையும் குறிப்பிட்டு ஒட்டப்பட்டிருக்கிறது. இது சி.வி. சண்முகத்தை குறிப்பிட்டு ஒட்டப்பட்டிருப்பது தற்சமயம் அரசியல் வட்டாரத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் அதிமுக அடுத்து வலுப்பெற வேண்டும். அதிமுகவின் மூலமாக அதாவது அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அதிமுக கண்டிப்பாக வெற்றி பெற்று தமிழகத்திலே ஆட்சி அமைக்க வேண்டும், தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவுடைய தொண்டர்களுடைய விருப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.